வணக்கம். நமது மீடியா செய்திகளுடன் நான் நிரோஷன். இந்திய பாதுகாப்பு திறன்களை கணிசமாக மேம்படுத்தும் விதத்தில் இந்தியா நேற்று செவ்வாய்க்கிழமை ஏப்ரல் 23ஆம் தேதி 250 கிலோமீட்டருக்கு மேலுள்ள இலக்குகளை தாக்கும் திறன் கொண்டு வானிலிருந்து தரைக்கு ஏவப்படும் நடுத்தர தூர பாலிஸ்டிக் ஏவுகணையின் புதிய பதிப்பின் சோதனை சுடுதலை வெற்றிகரமாக நடத்தியது. அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளில் இந்திய விமானப்படையால் சோதனை செய்யப்பட்ட ஏவுகணை இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட இஸ்ரேலிய வம்சாவளி கிறிஸ்டல் மேஸ் 2 ஏவுகணை. இது ராக்ஸ் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்திய பாதுகாப்பு அமைச்சின் கூற்றுப்படி நடுத்தர தூர பாலிஸ்டிக் ஏவுகணையின் புதிய மாறுபாட்டின் வெற்றிகரமான ஏவுகணை மூலோபாய படைகளின் கட்டளை தளத்தின் கீழ் சோதனை ஏவல் நடத்தப்பட்டது. கிறிஸ்டல் மேஸ் 2 பாலிஸ்டிக் ஏவுகணையின் புதிய மாறுபாட்டை இந்திய விமானப்படை பயன்படுத்த உள்ளதன் தொடக்கமாக ஏவல் சோதனை செய்யப்பட்டது. சோதனை ஏவுகணையின் செயல்பாட்டு திறனை நிரூபித்துள்ளது. அத்துடன் இந்த சோதனையின் மூலம் புதிய தொழில்நுட்பங்களை இந்திய விமானப்படை சரிபார்க்கிறது என்று பாதுகாப்பு அமைச்சு ஒரு சுருக்கமான அறிக்கையில் தெரிவித்துள்ளது. அந்தமானில் உள்ள தீவின் பிரதேசத்தில் உள்ள சோதனை வரம்பில் இந்திய விமானப்படையின் Su-30 MKI போர் விமானம் மூலம் ஏவுகணை வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டதாக தேசிய பாதுகாப்பு அமைப்பின் மூத்த வட்டாரங்கள் தெரிவித்தன. அந்தமான் மற்றும் நிக்கோபார் கட்டளை தளத்தின் முப்படைகளின் கீழ் வரும் பகுதியில் சோதனை ஏவலுக்கான ஏற்பாடுகள் நடத்தப்பட்டன. தற்போது அந்தமான் மற்றும் நிக்கோபார் கட்டளை தளத்தில் விமானப்படை அதிகாரி ஒருவரே தளபதியாக உள்ளார். மேக் இன் இந்தியா திட்டத்தின் மூலம் இஸ்ரேலிய ஏவுகணைகளை கணிசமான அளவில் இந்தியாவில் தயாரிக்க இந்திய விமானப்படை இப்போது திட்டமிட்டுள்ளது. ஏனெனில் இந்த ஏவுகணை ஒரு தனித்துவமான திறனை வழங்குகிறது. இந்திய விமானப்படை IAF-இன் Su-30 போர் விமானத்தில் இருந்து ஏவப்பட்ட ஏவுகணை மேல் நோக்கி சென்று அதன் பின்னர் அதிவேகமாக இலக்கை நோக்கி நகர்ந்தது. ஏவல் சோதனை செய்யப்பட்ட கிறிஸ்டல் மேஸ் 2 ஏவுகணையானது இஸ்ரேலில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட இந்திய விமானப்படையில் முன்னர் அறிமுகப்படுத்தப்பட்ட கிறிஸ்டல் மேஸ் 1 இருந்து வேறுபட்டது. கிறிஸ்டல் மேஸ் 2 என்பது நீடிக்கப்பட்ட சுயாதீன வீச்சு ஏவுகணை. இந்த ரக ஏவுகணை குறிப்பாக இந்திய எதிரிகளின் நீண்ட தூர ரேடார்கள் மற்றும் வான் பாதுகாப்பு அமைப்புகள் போன்ற உயர் மதிப்பு நிலையான மற்றும் இடமாற்றக்கூடிய இலக்குகளை தாக்க இந்திய விமானப்படை IAF-ஆல் பயன்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த ஏவுகணை கார்கில் போரின் போது சந்தித்தது போன்ற GPS மறுக்கப்பட்ட சூழல்களில் செயல்திறன் மிக்கதாக கூறப்படுகிறது. மேலும் வான் பாதுகாப்பு அமைப்புகளால் பாதுகாக்கப்பட்ட பகுதிகளில் கூட இலக்குகளை சென்று தாக்கும் திறன் கொண்டது. மேக் இன் இந்தியா திட்டத்தில் மற்றொரு வெற்றியாக இந்த ஏவுகணை தயாரிப்பு கருதப்படுகிறது. இந்தியா ஏவுகணைகளை உள்நாட்டில் தயாரிப்பது சொந்த பாவனைக்கு மட்டுமின்றி பாதுகாப்பு சாதன ஏற்றுமதிக்கும் விதத்தில் இந்திய பாதுகாப்பு சாதன உற்பத்தி கொள்கை இப்போது மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட மற்றொரு ஏவுகணையான பிரம்மோஸ் சூப்பர்சோனிக் ஏவுகணை பிலிப்பீன்ஸுக்கு வழங்கியதன் மூலம் இந்தியா தனது பாதுகாப்பு ஏற்றுமதிகளை மேம்படுத்துவதற்கும் பாதுகாப்பு உற்பத்தியில் தன்னிறைவை அடைவதற்கும் குறிப்பிடத்தக்க நடவடிக்கையினை எடுத்துள்ளது. ஜனவரி 2022 கையொப்பமிடப்பட்ட $375 மில்லியன் ஒப்பந்தத்தில் 3 பேட்டரி ஏவுகணைகள் மற்றும் ஏவுகணைகள் தொடர்புடைய உபகரணங்களின் வழங்கல் அடங்கும். பிரம்மோஸ் ஏவுகணை ஒவ்வொன்றும் $5 மில்லியன் வரையில் விற்கப்பட்டுள்ளன. பிரம்மோஸ் ஏவுகணை அதன் விதிவிலக்கான செயல்திறன் காரணமாக இந்திய மற்றும் வெளிநாட்டு வாங்குபவர்களிடமிருந்து குறிப்பிடத்தக்க ஆர்வத்தை பெற்றுள்ளது. 76% பிரம்மோஸ் ஏவுகணை இப்போது உள்நாட்டிலேயே தயாரிக்கப்படுகிறது. பிரம்மோஸ் ஏவுகணையில் இந்திய தயாரிப்பு தேடல் உபகரணங்கள் மற்றும் பூஸ்டர்களை இணைப்பதன் மூலம் இதை 85% அதிகரிக்க இந்தியா இலக்கு வைத்துள்ளது. 2026ஆம் ஆண்டுக்குள் பிரம்மோஸ் ஏவுகணை 100% உள்நாட்டு மயமாக்கலை அடையும். பிரம்மோஸிற்கான R&D எனப்படும் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு முற்றிலும் இந்தியாவில் நடத்தப்படுகிறது. இது பாதுகாப்பு துறையில் இந்தியாவின் வளர்ந்து வரும் தொழில்நுட்ப வலிமையினை காட்டுகிறது. பிரம்மோஸ் ஏவுகணையின் பன்முகத்தன்மை நிலம், நீர்மூழ்கி கப்பல்கள் உட்பட கடல் மற்றும் வான்தளங்களில் இருந்து ஏவப்படும் திறனை கொண்டுள்ளது. ஒப்பிட முடியாத வேகம், துல்லியம் மற்றும் அழிவு ஆற்றலுடன் கூடிய இந்த விரிவான மாறுபட்ட ஏவுகணை சாத்தியமான ஏற்றுமதிகளுக்காக 12 நாடுகளின் ஆர்வத்தை ஈர்த்துள்ளது. 2026ஆம் ஆண்டுக்குள் $3 பில்லியன் மதிப்புள்ள பிரம்மோஸ் ஏவுகணையை இந்தியா ஏற்றுமதி செய்யக்கூடும் என்று பிரம்மோஸின் இயக்குநர் ஜெனரல் அதுல் ரானே கணித்துள்ளார். இது இந்தியாவின் பாதுகாப்பு ஏற்றுமதி திறனை மேலும் அதிகரிக்கும். பிரம்மோஸ் ஏவுகணையை தவிர இந்தியா தனது உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட தேஜஸ் போர் விமானங்களை ஏற்றுமதி செய்வதற்கான வாய்ப்புகளையும் ஆராய்ந்து வருகிறது. இது உள்நாட்டு விமானங்களை விற்பனை செய்வது தொடர்பாக பிலிப்பீன்ஸ், நைஜீரியா உட்பட பல நாடுகளோடு பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது. இது இந்தியாவின் பாதுகாப்பு ஏற்றுமதி திறனை மேம்படுத்தும் மற்றும் வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட ஆயுதங்களை நம்பியிருப்பதை குறைக்கும் இந்தியாவின் தொலைநோக்கு பார்வையுடன் ஒத்துப்போகிறது. இந்தியாவின் பாதுகாப்பு ஏற்றுமதிகள் நம்பிக்கைக்குரிய வளர்ச்சியினை காட்டியுள்ளன. அடுத்த 4 ஆண்டுகளில் இந்த துறை 50,000 கோடி ரூபாவை எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும் மேக் இன் இந்தியா திட்டங்களை விரைவுபடுத்துவது மற்றும் பாதுகாப்பு உற்பத்தியில் அதிக அந்நிய நேரடி முதலீடு FDI-ஐ ஈர்ப்பது உட்பட சவால்கள் உள்ளன. இந்த சவால்களை எதிர்கொள்வது ஆசியாவில் ஒரு முக்கிய பாதுகாப்பு சப்ளையராக இந்தியா தனது இலக்கை அடைய மிகவும் முக்கியமானதாக இருக்கும்.
பிரம்மோஸ் ஏவுகணையின் வெற்றி கதை இந்தியாவின் பாதுகாப்பு உற்பத்தியில் முன்னேற்றம் மற்றும் பாதுகாப்பு ஏற்றுமதியாளராக அதன் வளர்ந்து வரும் நிலையை எடுத்து காட்டுகிறது. தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் மற்றும் மூலோபாய கூட்டணிகளுடன் உலக பாதுகாப்பு சந்தையில் இந்தியா ஒரு முக்கிய பங்காளியாக வெளிவர உள்ளது. ஒரு காலத்தில் தமது ஆயுத தேவைகளுக்காக இறக்குமதிகளையே நம்பிக்கொண்டிருந்த இந்தியா தனது பாதுகாப்பு திறன்களை தொடர்ந்து மேம்படுத்தி வரும் நிலையில் இந்திய தயாரிப்பு ஆயுதங்கள் பாதுகாப்பு துறையில் தன்னம்பிக்கை மற்றும் மூலோபாய சுயாட்சிக்கான இந்தியாவின் தேடலின் அடையாளமாக உள்ளது.